இப்போலாம் ரொட்டீன் லைஃப் ஒர்க்கை நினச்சாலே மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் வந்துடுது. ரொம்ப கடுப்பாக போகுது. எக்ஸ்ட்ரா கடுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டீயை வேறு பொங்க விட்டுட்டேன். அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறக்குள்ளே எனக்கு 1/4 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. ஒரு சிலர் நீங்களே எல்லா வேலையும் செய்கிறீங்களே, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் கேமராவுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு தெரியுது. கேமராவுக்கு பின்னாடி அத்தை, இப்போ அம்மா வேறு ஊரில் இருக்காங்க. எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே இந்த வேலைகளை நினச்சா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அடுப்பை க்ளீன் பண்ணும்போது கையோட கவுண்டர் டாப்புமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். என்னோட கேஸ்ட் அயர்ன் கடாய், அதுக்கப்புறம் தோசைகள் பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா எல்லா லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கேஸ்ட் அயர்ன் டைட்டில் போட்டு தனியாகவே கொடுத்துருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சு முடிச்சு எப்போ வாஷ் பண்ண போகிறனோ அப்போ தான் தண்ணியில் வைப்பேன். அதுக்கு முன்னாடி வச்சோம்னா துரு ஏறிடும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி எடுத்து வச்சிட்டேன்னா அடுத்த யூஸ்க்கு ரெடி. ஸோ இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன்.